பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டோட சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் அவரை உயர்த்தி அவர் ஆராதித்து ஜெபித்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தெய்வம் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஜாதிகளே எல்லோரும் அவரை போற்றி பாடுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை உயர்த்தி பாடுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறைக்கு உள்ளதும் சில வேதம் சொல்லியிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, நீங்கள் வீடுகளில் இந்த காணொளி மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறீங்க. உடனே உங்களுடைய பணிகளை, உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்த்து பசுதமுள்ள தேவனை உயர்த்தி, உன்னதமான தேவனை உயர்த்தி, சர்வமுள்ள தேவனை நோக்கி ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த போகிற மகிமைப்படுத்துங்க. துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். உன்னதமான தெய்வமே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே துதிக்கிறோம். ஆண்டவர் துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் நோக்கி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, எல்லாவற்றையும் கவனித்து அறிகிற தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் துதிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் துதிக்கிற ஆண்டவரே, உயர்த்துகிற ஆண்டவரே, சர்வவல்லவருடைய தேவனே நாங்கள் துதிக்கிறோம். சகலவற்றையும் கவனித்து அறிகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. ஆண்டவரே, பகல் காலத்தில் கிருபை கட்டளையிடுகிறவரே, நம்ம துதிக்கிற ஆண்டவரே சொல்லி அவர் துதித்து மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ரிமாரபர ஷபர கதரியாந்தர்துரபரதரதலரபாம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜபோரினை ஆசீர்வதிப்பீராக. இந்த சமூகத்தை நோக்கி ஆண்டவர் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த மகிமையினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் ஆண்டவரே எங்கள் நிரப்பும்படியாக எங்களை ஆண்டவரே உடைய மகிமைகளை மூடும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக, எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ ஒருவரே உயர்ந்திருக்கிற தெய்வம், நீ ஒருவரே உன்னதமான காரியங்களை, மகத்துவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர். நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி அந்த ஆண்டவரை உயர்த்தி நாம் அவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜாதிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த பாடலினோடு இணைந்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தரின் பலனும் ஈனமுமானவர்
கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோமா? அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார். விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார். விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் மேல் வைத்த கிருபைகள் பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நம் பட்சத்தில் இருப்பதனால என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நம் பலனும் கீதமுமாக இருக்கிறார். என்ன வந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா கீதம் பாடுவேன். என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தான் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தான். அல்லேலூயா.
ஒரு சேர்ந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? ஜீசஸ் ஹalleluya. உயிருள்ள
தாவீது சொல்கிறார், என்னத்தை செலுத்துகிறேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் சொல்கிறார். தேவஜனங்களுக்கு பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகள் நாம் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக என்னத்தை நம்ம கொடுக்க முடியும்? தம்மே நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வோம். அவர் நாமத்தை தொழுது கொள்வோம். அவர் உயர்த்தி ஆராதிப்போம். அவர் துணித்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக காலமெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரே துதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனுக்கு ஆராதனை ஆண்டவரே. எங்கள் கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் ஒருவருக்கே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியதப்பா. உம்முடைய ஆண்டவரே காருண்யம் பெரியது. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. ஹalleluya. ரிமாரமர ஷபரமரமரம. மதுதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். மதுதிக்கிறோம் ஆண்டவரே, மதுதிக்கிறோம் ஆண்டவரே, மதுதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். அது இயேசுவின் அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, அந்த புறம்பே தள்ளாத அன்பு, நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத அன்பு, ஒருபோதும் நம்மை கைவிடாத அன்பு. அது மனிதர்கள் மாறினாலும் ஒருபோதும் நம்மை விட்டு மாறாத அன்பு. இந்த பிரியமானவர்களே, நம்மை நம்பினவர்கள் நம்மை கைவிட்ட போது நம்பி இவர் உதவி செய்யலாம் என்று சொல்லி நாம் நினைத்த போதும், ஆனாலும் எல்லா உதவிகளும் நம்மை கைவிட்டு போன போதும் நம்மை கைவிடாத அன்பு, நம்மை கரை சேர்க்கிற அன்பு, குளிர் விழுந்தவரை தூக்கி உயர்த்துகிற அன்பு, வியாதிப்பட்டவரை சுகமாக்குகிற அன்பு, குஷ்டரோகிகள் மேல் பரிதாபப்பட்ட அன்பு, குருடர்களுக்கு பார்வை கொடுத்த அன்பு, உடல்களை நடக்க செய்த அன்பு, அந்த இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பை நோக்கி பார்த்து அவர் உயர்த்தி ஆராதிக்கலாமா? பாடி மயப்படுத்துவோமாக. ஹalleluya. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான அலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அந்த பார்க்க முடியாத
சமூகத்தில் சுகம் உண்டு, அவருடைய சமூகத்தில் பலன் உண்டு. ஜீவனையும் தீர்க்காயுசும் அவர் கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ண சொல்லி குழம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல. தப்பி செல்லக்கூடிய வழியை நமக்கு கொண்டு பண்ணுகிற தெய்வம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது நின்று தப்பி செல்லக்கூடிய வழியை நமக்கு போக்கை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை பலன் ஜீவனையும் தீர்க்காயுசும் அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களாக சேர்ந்த ஆண்டோட சமூகத்தில் பலனை கொடுக்கிறவரு, சுகத்தை கொடுக்கிறவரு, உண்மையை நம்மை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுவதை காலத்திலிருந்து ஆண்டவர் நேசித்து வாயினால் அறிக்கையிட்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சமூகத்தில் பிரச்சனைகள் நீங்கும். எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம் நீ ஒருவரே. எல்லா வியாதிகளையும் சுகமாக்குற நீ ஒருவரே. எல்லாம் பிடிகளை நீக்கிற தெய்வம் நீ ஒருவர் தான்ப்பா. சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்பா. சகல துதியும் காணும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமையை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆண்டவரை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய துதிகளில் அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபங்களுக்கு வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுக்க தெய்வனாக இருக்கிறார். என்னை நோய் கூப்பிடு, நீ அறியாது விட்டாத பெரிய காரியங்களை உடைய செய்தியில் வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் இன்றைக்கு அவர் ஜீவனோடு பிரியமானவர்களே விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக தன்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர் சமூகத்தை விட்டு திரும்ப வேண்டும் சொல்ல விரும்புகிறார். என் ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிபடி திரும்பினார், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிபடி திரும்பினார், அப்பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகி நாம் முதலாவது அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். தேவச்சனமே இந்த ஆணவம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் நிர்விசாரத்திலும் இன்னும் ஜெபிக்காதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் சிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த நாட்களை கடைசி காலத்தில் வந்திருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த கடைசி நாட்கள் பொல்லாததான காரியங்கள் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்களை இணைத்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி தேவதாசன் சொல்லுகிற பிரகாரமாக வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக ஆண்டோட பாதத்தில் பயன்படுத்திக் கொள்வதாக மாறுபடியாக இந்த நிர்விசாரத்திலும் இந்த உலகத்தை சென்றுகளிலும் இந்த உலகத்தின் பாவங்களிலும் சிக்கி இருக்கிற தெய்வ ஜனங்கள் மனம் திரும்படியாக ஆண்டோட சமூகத்தை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் சொல்லி நீங்க வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்களா? என் ஜனங்கள் சொல்லி உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் கேட்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகளோட சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் சொல்லி நீங்க விரும்புகிறீங்களே, உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளோட சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் சொல்லி நீங்க விரும்புகிறீங்களா? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் சொல்லி நீங்க விரும்புகிறீர்களே. அப்பா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் பொல்லாத வழிகளை திரும்புவார்களாக, தங்களை பொல்லாத வழிகளை திரும்புவார்களாக. மாயமான வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை விட்டு விட்டு உண்மையாய்மை தேடுதலாய் மாறட்டும் ஆண்டவரே. உண்மையாய்மை பின்பற்றுவதாக மாறுவார்களாக. உண்மையாய்மை சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்களாக, தங்கள் வாழ்க்கையில் உண்மையை ஆண்டவரே நேர்மையான காரியங்களை கடைபிடிக்கிறவர்களாக மாறட்டும். கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரை உணர்த்துவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் வழியில் போதித்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆண்டவரே கிரியை செய்வீராக. நீதியை
தெய்வமே, எங்க தேசத்துல அப்பா இந்த நெருக்கடி காலங்கள்ல அநேக ஜனங்கள் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள் உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, கண்ணோக்கி பார்க்கிறாங்க. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தெய்வமே, மனம் இறங்குகிறாங்க. அற்புதங்கள் செய்கிற இயேசுவின் நாமத்தில் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நீங்க சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, எல்லா நிர்விசாரம் மாறுபடியாக, நெருக்கடி காலத்துல கொடுக்கப்பட்டிருக்க இந்த அனுக்கிற காலத்துல ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு சுவாச பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக, ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக, ஜெபிக்கிறவர்களாக, வேத வாசிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைகளாக மாறுபடியாக, அதே போல தேசத்தில் காணப்படுகிற எல்லா உணவு பஞ்சங்கள் மாறுபடும்படியாக, தேவையுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவையும் சந்திக்கும்படியாக 2 காரியங்களுக்காக நம்ம எபிசோட் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸிலோடு வச்சுதைக்கிறோம். ஆண்டவரே, காலத்தை பார்த்தால் ஆண்டவரே போதுகளாய் இருக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா நிர்விசாரத்தோடு ஆண்டவரே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்கப்பா. தேவ பிள்ளைகள் மத்தியில ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களை ஆண்டவரே ஏசப்பா இன்னைக்கு கிருபையை அளித்திருக்கிற நாட்கள்ல அப்பா எல்லாம் முழங்க படிட்டு உங்களுடைய பாதத்துல வரணும் ஏசப்பா. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவதற்கு அப்பா தங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, முதலாவது உங்களுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே ஏசப்பா. அப்பா ஏசப்பா, உலகம் எங்கும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஏசப்பா பாதம் வரட்டும்பா. மனம் திரும்பி உங்களுடைய பாதம் வரட்டும் ஏசப்பா. நீர் அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, அவர்களின் ஜெபத்தை கேட்டு எங்கள் உலகம் அனைத்திற்கும் நீர் ஆண்டவரே ஒரு சேமத்தை தாங்கப்பா. எங்க தேசத்துக்கு சேமத்தை தாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மன்னியும்பா, மன்னியும்பா ஏசப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, அடுத்தபடியாக ஆண்டவரே, பசியினால் பட்டினியினால் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஏசப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரும் பசியினால் பட்டினால் சாகக்கூடாதுப்பா. எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்கப்பா. அப்பா, எல்லாருடைய தேவையை சந்திங்க சாமி. அப்பா, கிருபையாயிரும்பா, கிருபையாயிரும்பா. அந்த வியாதினால் அப்பா சாகிறதை விட ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே வறுமையினால் செத்து போயிடுவாங்க போல இருக்குப்பா. மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. இந்த கடத்துல நம்ம கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. நீ கிருபையானவர், நீர் இரக்கமுள்ள தேவன். சீக்கிரமாய் பதில் அளிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமாய் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேசத்திலே கொண்டு வர போகிற மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விண்ணப்பங்களையும் எங்கள் சத்தங்களையும் எங்கள் ஜெபங்களையும் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் வேளையிலேயும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம தேசத்தில் செய்வாராக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி ஏதோ நேரம் என்பதற்காகவோ இல்லை எங்களுக்கு பாடத் தெரியும் என்பதற்காகவோ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பவில்லை. நம்முடைய தேசத்தில் உண்டாகி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிட வேண்டும். தேவ பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தங்கள் வீடுகளில் இதன் மூலமாக தங்கள் செபிக்கட்டும், இதன் மூலமாக தேவனை ஆராதிக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேகர் இது மூலமாக சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேகரோடு தேவன் இடைப்படுகிறார். அநேக வீடுகளில் ஆங்காங்கே குடும்பமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்திகளை கேள்விப்படும் போது தேவனுடைய நாமம் அது மிகவும் மகிமைப்படுகிறது. இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை. எந்த நாளும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வீடுகளில் மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம செவிகளை நாம் திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வசனத்தின் மூலமாக
அவர் நம்மளோடு இடைப்படுவாராக. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோனா புஸ்தகம் 1072 பக்கம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் அது முதல் அதிகாரத்தை அதில் சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நாம் இந்த நாளில் தியானம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், யோனா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவம். அது முதல் வசனத்தை வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா இங்க தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன பண்ணு, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு, நினிவேக்கு போய் அந்த விரோதமான பிரசங்கம் பண்ணு. அது நினிவேயினுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நினிவேயின் ஜனங்கள் செய்த அக்கிரமம், நினிவேயின் ஜனங்கள் செய்த அவர்கள் செய்ததான பாவங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நான் நினிவேயை நான் கவிழ்த்து போட போகிறேன், நினிவேயை நான் அழிக்க சுத்தமா இருக்கிறேன். நீ போய் என்ன பண்ணு, அந்த ஜனங்களுக்கு இந்த செய்தியை சொல்லு. நான் சொல்லுகிற இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை போய் அந்த நினிவேயின் ஜனங்களுக்கு சொல்லு, அங்க போய் பிரசங்கம் பண்ணு, அந்த ஜனங்களுக்கு அறிவின்னு சொல்லி யோனா என்ற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். யோனா என்ற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வேலை கொடுக்கிறார். அது யோனா தீர்க்கதரிசி தேவன் கொடுத்த வேலையை அவர் எப்படி அவர் பார்த்தார், எப்படி அந்த வேலையை அவர் செய்தாரா செய்யலையா என்பதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த நாட்களில் அன்று தேவனுடைய வேலையை செய்வதற்காக இருந்த தீர்க்கதரிசிகள்ல தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன். எவ்வளவு தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், எலிசா நாட்கள், எலியா நாட்கள்ல அநேக தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தார்கள் சொல்லப்பட்டது. அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலிசா நாட்கள்ல பார்க்கிறோம், மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் கூட்டமே எலிசாவோட இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் ஆண்டவர் வைத்தில்ல. எலியா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மட்டும் இருக்குன்னு சொல்லாத, நான் இன்னும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்காத. எத்தனை பேர் வச்சிருக்கேன் சொன்னாரு? எத்தனை பேரு? 7000 பேரை வைத்திருக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாங்கால் முழங்கால் படி 7000 பேர் வைக்கப்பட்டிருந்த போது, ஆனா எலியா நினைச்சார், நான் தான் இருக்கிறேன் போல அப்படின்னு சொல்லி நினைச்சார். ஆனா ஆண்டவர் தெளிவாய் ஒரு மனிதன் ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாருன்னா அது அவனை மட்டும்தான் கொண்டு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த நினிவேக்கு ஆண்டவருடைய செய்தியை கொண்டு செல்வதற்காக யோனாவை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அந்த யோனாவை கூப்பிட்டு அனுப்புறாரு. நீ என்ன பண்ணு, நினிவேக்கு போய் இந்த தகவலை, இந்த செய்தியை இப்ப சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி நினிவேக்காக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி இந்த யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து அனுப்புகிறாரு. ஆனா அந்த யோனா தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாரு? வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஹalleluya. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அவன் யோனா என்ன பண்ணான், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அவன் தர்சீசுக்கு போகும்படி என்ன பண்றானா, எழுந்து அவன் தர்சீசுக்கு போகிற கப்பலை கண்டு அதுல ஏறி அவன் பிரயாணம் பண்ணுகிறான். ஆண்டவர் போக சொன்ன இடம் எங்க? நினிவே. ஆண்டவர் போக சொன்ன இடம் ஒரு பட்டணம், ஆனா இவன் போகிறதோ வேற ஒரு இடம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு வேதம் தெளிவாய் ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சமூகத்தினின்று விலகி அவன் போகிறான். ஆண்டோட பிரசனத்தை விட்டு விலகி அவன் போகிறான். ஆண்டோடைய வார்த்தையை விட்டு அவன் விலகி போகிறான். ஆண்டவர் சொன்னதான அவருடைய கட்டளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவன் கீழ்ப்படியாதபடிக்கு அதை விட்டு அவன் விலகி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவன் போனான் சில வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தீர்க்கதரிசியாகிய யோனா ஆண்டோட வார்த்தையை தெளிவாய் திட்டமும் தெளிவுமாய் கேட்ட யோனா, ஆண்டோட வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் கேட்டு ஆண்டவர் தான் பேசுறாரு என்பதை உணர்ந்து கொண்ட யோனா என்ன பண்றான், ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி அவன் வேறு பக்கமாக வேறே திசையில வேறே கப்பலை பொருத்தி அவன் வேறு காரியத்துக்காக தன்னுடைய பிரயாணத்தை அவன் செய்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். தேவஜனமே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை நோக்கி அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அநேக பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அநேக காரியங்களை திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசி அநேக காரியங்களை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
இன்று அவைகளை நாம் கேட்டு அவைகள் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? நினிவேக்கு போக சொன்ன மனிதன் தர்ஷீசுக்கு போகிறான். நினிவேக்கு போக சொன்ன மனிதன் தர்ஷீசுக்கு போகிறான். காலம் முடிய போகிறது, நான் தேசத்தை அழிக்க போகிறேன், அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன், ஜனங்களுடைய பாவங்கள் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்ட அந்த யோனா இன்னைக்கு அவன் ஆண்டுடைய கட்டளை மீறி அவருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் வேறு பக்கமாய் ஓடுகிறதை வேதத்தில் பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் எத்தனை முறை நம்ம எச்சரித்திருக்கிறார். காலங்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. ஜனங்கள் பாவத்தை மடிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்தை மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு என் சுவிசேஷத்தை யார் எடுத்து செல்வார்? ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன்னு சொல்லி ஆண்டவர் பரிதபிக்கிறாரே. நீங்கள் தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, தேசத்தின் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு நம்மை அவர் அபிஷேகத்தையும் அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். தேசம் அவளுக்கு அழிக்கப்பட போகிறது. தேசிய ஜனங்களுடைய பாவத்தின் மிகுதியினால தேசம் அழிக்கப்பட போகிறது என்று எச்சரிக்கை சத்தத்தை அறிவிக்கும்படியாக எத்தனை முறை தேவன் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். அதை கேட்டு எத்தனை பேர் கீழ்ப்படிந்தவர்களாய் கடந்து சென்றிருக்கிறோம்? அவருடைய வேலை எத்தனை பேர் செய்து கொண்டு இருக்கிறோம்? பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம், அந்த அதிகாரத்தை வாசிப்போம். அங்க என்ன நடந்தது என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தை வாசிங்க. 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமென் சொல்லலாமா? பாருங்களேன், தேவ மனிதன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஒரு மனிதன் ஓடும்போது என்ன நடக்குது? மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு கடல்ல உண்டாகிறது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உண்டாகிறது. மிகப்பெரிய ஒரு போராட்டம் உண்டாகிறது. ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு மனிதன் போது கொந்தளிப்பு உண்டாகிறது. இதை பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க 5ஆம் வசனத்தில், அப்பொழுது கப்பற்காரன் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. பாருங்க, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு போராட்டம் உண்டாயிருச்சு. கப்பல் கவிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. எதனாலனா கப்பல்ல பிரயாணம் பண்ண மற்ற மனிதர்களால் அல்ல. கீழே சொல்லப்படுது, சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அந்த சீட்டு யோனாவின் பேர்ல விடுகிறது. யாருனால இந்த துன்பம், யாருனால இந்த பிரச்சனை உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்த்தபோது அந்த இடத்துல பிரச்சனை உண்டானதுக்கு காரணம் அந்த யோனாவாய் காணப்படுகிறார். ஆண்டோடைய கட்டளையை மீறி, ஆண்டோடைய பிரமாணத்தை மீறி, ஆண்டோடைய வார்த்தையை மீறி, ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை மீறி அவன் பிரயாணம் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு அழிவையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் அவர் சந்திக்க நேரிட்டது. தேவஜனமே, இந்த நாட்கள் நம்முடைய தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருப்பதற்கு காரணம் நம்ம தான் சொல்லி நான் சொல்ல, ஒருவேளை தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையை கூட இருக்கலாம். ஒருவேளை தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையை கூட இருக்கலாம். அன்னைக்கு எப்படி யோனா ஆண்டுடைய வார்த்தையை விட்டு, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினானோ, அதே போல் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ மனிதர்கள், அநேக தேவனுடைய விசுவாசிகள் ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியாதபடிக்கு, அவர் சொன்ன கட்டளைகள் கீழ்ப்படியாதபடிக்கு, அவர் சொன்னதான பிரமாணங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாங்க. இதனாலதான் ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது, இது மிகப்பெரிய அந்த பிரச்சனை உண்டான போது, மிகப்பெரிய கடலில் கொந்தளிப்பு உண்டான போது ஜனங்கள் ஒவ்வொருவரும் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. ஆனா பதில் இல்லை. அவர்களால் முடிந்த வரைக்கும் பிரயாசப்படுறாங்க. தங்களுடைய கப்பல்ல சரக்குகளை கடல்ல தூக்கி வீசுறாங்க. தங்களால் முடிந்த வரைக்கும் அவர் தண்டு வலிக்கிறாங்க. தங்களால் முடிந்த அவங்களுக்கு அவருடைய ஞானத்துக்கு தெரிஞ்ச எல்லா காரியங்களும் செய்யறாங்க. இந்த கடல் கொந்தளிப்பிலிருந்து, இந்த புயலிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருந்து அவங்க செய்ததான எல்லா முயற்சிகளும் அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. கடைசி கேட்கிறாங்க, எதனால வந்துன்னு சொல்லி பாருங்க, யாருனால வந்துன்னு சொல்லி பாருங்க, இது எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும், நம்மளால காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லி ஜனங்கள் கூக்குறாங்க, ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க, ஜனங்கள் கூவுறாங்க, ஒவ்வொரு தங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு பதிலும் இல்லை. கடைசியை கேட்கிறாங்க யோனாவை பார்த்து, ஏன் இப்படி பண்ண, எதனால இந்த காரியத்தை செய்தன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன். என்னை ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு சொல்லி நினிவேக்கு போக சொல்லி நான் தான் தவறு செய்தேன்.
என்னாலதான் இந்த பிரச்சனை, என்னாலதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுபவித்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய கடல்ல தூக்கி போடுங்க, என்னைய இந்த கடல்ல தூக்கி போடுங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை அது அமர்ந்து போகும், இந்த கடல் கொந்தளிப்பு நின்று போகும். நீங்க சுகமாய் பிரயாணம் பண்ண முடியும், உங்களோட பிரயாணம் இன்பமாய் இருக்கும், உங்கள் பிரயாணம் வெற்றியாக முடியும் என்று சொல்லி அந்த மனிதன் அவர் சொல்லுகிறான். ஜனங்க பயப்படுறாங்க, எப்படி இதை செய்யறது, எப்படிப்பட்ட காரியத்தை செய்வது, அவர் கடவுளுக்கு பயந்ததுனால அவருடைய காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கடலின் கொந்தளிப்பும் அந்த கடலுடைய மும்முரமும் அதிகமாக இருந்ததுனால வேற வழி இல்லாம அந்த யோனாவை தூக்கி அவர் கடல்ல போடுறாங்க. ஆனா யோனாவை விழுங்கும்படியாக தேவன் பெரிய மீனை அவர் கட்டளையிட்டிருந்தார். மீன் யோனாவை விழுங்கினது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யோனாவை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்த திட்டத்தை அவர் செய்து முடித்தார். கவிழ்க்கப்பட போகிற நினைவை காப்பாற்றப்பட்டது, அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்ட நினைவை காப்பாற்றப்பட்டது. வானப்பரியந்தன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தின அந்த நினைவை ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. நினைவை காக்கப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவளுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆமென் சொல்லலாமா? பாருங்களேன், தேவன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்று. தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த ஜனங்கள், தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த ஜனங்கள் கடைசியாக ஒரு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவர்கள் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டார்கள். ஆண்டவரை ஆராதிக்கவளாய் மாறினாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவளாக, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவளாக, ஆண்டவருக்கு பயந்து இவரே உண்மையான தெய்வம், இவரே நிச்சயமுள்ள தெய்வம், இவரே அற்புதங்களை செய்கிற தெய்வம் என்பதை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவளாய் மாறினாங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் என்றால் தேவஜனமாகி நாம் மனம் திரும்புவோம், நாம் மனம் திரும்புவோம். யோனாவை போல மனம் திரும்புவோம். யோனா மனம் திரும்பியது போல நாம் மனம் திரும்புவோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள், ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய சொல்லி நமக்கு சொல்லியும் நாம் செய்யாது இருப்போமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தையை நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிரமாணங்களை செய்வதற்கு, ஒரு பிரமாணங்களை நாங்கள் கடைபிடிப்பதை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் அர்ப்பணிப்போமானா, நாம் மனம் திரும்பினால் தேசம் மனம் திரும்பும், நம்முடைய தேசம் மனம் திரும்பும். அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி அத்தனை பேரும் மனம் திரும்பினாங்க. அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண அத்தனை பேரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள் வேதம் சொல்லி இருக்கிறது. தேவ ஜனமே, தேவன் மிகப்பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிட போகிறான். நம்ம தேசத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர் கட்டளையிட போகிறான். இந்த நாட்களில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் அவர் மாற்றி அவர் நம்ம தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்க சித்தமுள்ளவர்களாக இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறாங்க. அதற்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு, தெய்வ பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பு. யோனாவை போல தெய்வ பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க தேவன் விரும்புகிறார். அவர் வழிகளை விட்டு மாறி போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் சொன்ன வழிகளை விட்டு மாறி வேறு வழியில் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உடனே மனம் திரும்புங்கள், உடனே அர்ப்பணிங்க. ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை செவிகள் நாங்கள் சாய்க்கிறோம், ஒரு வார்த்தைகளை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி அவருடைய பாகத்தை நாம் அர்ப்பணிக்கலாம். நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய பாகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை வேறு வழியில் நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போமானால் நீ சொன்ன வார்த்தைகளுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கடைபிடிக்காதபடிக்காக அப்பா, யோனாவை போல வழி தப்பி வழி மாறி ஆண்டவர்கள் போய்கொண்டிருப்போமானால் எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. சமூகத்தில் ஆண்டவர்கள் வந்து சேரும்படியாக, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக எங்களை சமூகத்தில் ஆண்டவர் தகுதிப்படுத்துவதாக சொல்லி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கலாமா? அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கலாமா? தேவ சிறமை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. சமூகத்தை அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. பாதத்தில் அர்ப்பணிக்கலாம். வெறுமையான பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, பழுதான பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, உடைய பிரமாணங்களை விட்டு நாங்கள் விலகி சென்று கொண்டிருக்கிறோம்.
எங்களை மனம் திரும்ப செய்யுங்கப்பா, உணர்வுள்ளவர்களாக்குங்க, எங்களை உணர்வுள்ளவர்களாக்குங்கன்னு சொல்லி அவரோட பாதத்தில் படிக்கலாமா? ஹalleluya. வெறுமையான பாத்திரமா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்கச் செய்யுமே. வெறுமையான பாத்திரமா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்விய பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சேர்ந்து சொல்லுவோம் பொய்யாவனே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எதுவும் பயன்படாத எங்களை, பொதுவான எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வழி தவறி போன ஆண்டவரே, ஆடை தேடி சென்ற தெய்வம், வழி மாறி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மண்ணை சேர்க்கப்படுவார்களாக, உம்மண்டை சேர்க்கப்படுவார்களாக. எல்லா குந்தலுக்கும் அமரப்படுகிற தெய்வம் நீ ஒருவதான்ப்பா. ஒரு பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பும் போது தேசத்துக்கு சேமத்தை கூட பெண் சொன்னீங்களே, விடுதலையும் சேமமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களோட இந்த ஆராய்ச்சி கொண்டிருக்கிற வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை தெய்வம் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட வல்லமையினாலும் கிருபையினால் நிரப்புகிறாங்க. சுகமும் ஆசீர்வாதம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உங்களோட கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.